வெல்கம் டு செலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி ஜாங்கிரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போது ஜாங்கிரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 200 கிராம், சர்க்கரை அதே அளவு 200 கிராம் எடுத்துக்கலாம், பச்சரிசி 2 ஸ்பூன் அளவுக்கு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது ஜாங்கிரி செய்முறை எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தும் பச்சரிசியும் ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம் பருப்பு கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா வடை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா தண்ணி தெளித்து கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்ச மாவு இந்த மாதிரி நல்லா வெண்ணெயாட்டம் நல்லா நைஸாக வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி ஜாங்கிரி புளி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப மேலே இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர்ஸ் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரு மாவுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஜாங்கிரி புழிஞ்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கவரில் நல்லா ஃபில் பண்ணுற அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு சர்க்கரை அதை போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு பாகு பதமெல்லாம் தேவையில்லை. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். நம்ம இப்போது ஜாங்கிரி எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம்.
ஷேப் ஓரளவுக்கு சுமாராக தான் வரும், பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. 2 பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்கிற ஜாங்கிரியை சர்க்கரை பாகில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா திருப்பி வச்சுட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பாகு கூட வச்சு போட்டுக்கோங்க. சர்க்கரை அளவு கூட்டிக்கிட்டா நிறைய வரும். நல்லா பாகு சூடாக இருக்கும்போது போட்டு எடுத்துக்கலாம்.